ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க, நம்ம ஃபேஷன் ஷோவுக்கு எப்ப கிளம்ப போறோம்? நான் வரலன்னு விஜய் சொல்றாரு. நம்ம வர்றோம்னு சொல்லிட்டோமே, அங்க நீ வேணா போயிட்டு வாமா. அத்தா காவேரிய பார்த்து கேக்குறாங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு? பிரச்சனை இல்லையே? காவேரி சொல்றாங்க, பெரிய பிரச்சனை தாத்தா. என்னம்மா பிரச்சனை? தாத்தா, இவரு ஃபேஷன் ஷோவுக்கு வரமாட்டாராம். டே, உன்னை ஜட்ஜா தான்டா கூப்பிட்டாங்க, கெத்தா போயிட்டு வர வேண்டியதானே? நீங்க வாட்டுக்கு எல்லா பவரையும் இவளுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. ஃபேஷன் ஷோவுக்கு இவ ஸ்பான்சர் பண்ணிருக்கா. ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் என்ன தாத்தா சம்பந்தம் இருக்கு? இப்படிதான் தாத்தா விவரமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபேஷன் ஷோல எத்தனை பேர் வருவாங்க, அங்கே ஒரு ஜட்ஜா உட்கார்ந்தா எத்தனை பேர்த்துக்கு தெரிவாரு? கம்பெனியும் பிரகாசமா இருக்கும்ல. ஏண்டா, காவேரி சொல்றது கரெக்ட் தானே விஜய்? ஃபேஷன் ஷோல நம்மளோட கம்பெனி பேனரு, பிளெக்ஸ் எல்லாமே வச்சிருவாங்க தாத்தா. லோகோ வேற வரும் தாத்தா. எவ்வளவு பெரிய விளம்பரம். சரியா தானே சொல்றா காவேரி. நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. வரலாட்டி காவேரி என்ன திருப்பி கூப்பிடு. தாத்தா கிளம்பிட்டாங்க. கங்காவும் குமாரும் இந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஃபேஷன் ஷோ நடத்துறவங்க கேக்குறாங்க, மாடல்லாம் ரெடியா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு குமார் ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இடத்துல ரெடியா இருங்கன்னு கங்காவையும் குமாரையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரியும் விஜயம் பாக்குறாங்க. அப்ப குமார் சொல்றாரு, நான் போய் பேச போறேன் அவங்க கிட்டன்னு. அதுக்கு கங்கா சொல்றாங்க, அவங்க நம்ம கூட எல்லாம் பேசவே மாட்டாங்க, பெரிய இவர் போங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறாங்க குமார். காவேரி அவங்க யாருன்னு கேக்குறாங்க. அவங்கதான் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு போறாங்க. காவேரி குமாரையும் கங்காவையும் பாக்குறாங்க. நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. குமார் சொல்றாரு, இங்கதான் நாங்க போட்டிக்கு வந்திருக்கோம். காவேரி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காவேரி கிட்ட போட்டி நடத்துறவங்க கேக்குறாங்க, இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு. ஆமா மேடம் தெரியும், என்னோட சொந்த அக்கா, என்னோட சொந்த மாமா காவேரி குமார்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. காவேரி உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. காவேரி போறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. காவேரி கிட்ட விஜய் கேக்குறாரு, எங்க போனன்னு. எங்க அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க இங்க. அவங்க சும்மா டெய்லர் தானே, ட்ரெஸ் தைக்கிற ஷோ தானே. ஓ அப்படியா, உங்க அக்காவும் மாமாவும் கலந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஈவெண்ட்டுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தியா? வர முடியும், அவங்க 2 பேரும் கலந்துக்கிறதே எனக்கு தெரியாது. தமிழ்நாடு உற்பத்தியாளர் ஃபேஷன் ஷோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, எங்க அக்கா மாமா தான் ஜெயிப்பாங்க. நல்லா ஜெயிக்கட்டுமே. அக்கா மாமான்னு காண்ட்ல மார்க்க கம்மி பண்ணி போட்டுறாதீங்க, நல்லா அள்ளி போடணும். எவ்வளவு மார்க்கோ அதை மாத்திரம் போடுங்களே. இந்த ப்ரோக்ராம் முடியற முடியும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னால மார்க் போட முடியாது. உங்க அக்காவும் மாமாவும் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ ஜட்ஜ் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஒய்ஃபும் இந்த பேனல்ல இல்ல, அதனால ஜஸ்ட் நாங்க கலந்துக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். ஷோல ஜட்ஜ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சரி சொல்றாங்க விஜய் கிட்ட, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே, இது சாரோட நேர்மமா? இன்றைய பொது அறிவு, உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறந்த வீரர் யார்? பதில், சச்சின் டெண்டுல்கர். நாளை சந்திக்கலாம்.